வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தளங்களை தரைமட்டமாக்கிய ஈரான் மீண்டும் வெடிக்கும் மத்திய கிழக்கு போர். அடுத்தடுத்து குறிவைக்கப்பட்ட அமெரிக்க இலக்குகள், ஈரானின் அதிரடி அறிவிப்பு. கயானாவில் 116 பேருடன் சென்ற பயணிகள் படகு கவிழ்ந்து விபத்து. ஈரானில் அடுத்தடுத்து பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள். துருக்கியில் 119 IS பயங்கரவாதிகள் கைது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏவுகணை தாக்குதலில் தீப்பற்றிய கப்பல். வேகமாக பரவும் எபோலா உயிரிழப்பு எண்ணிக்கை 930 உயர்வு. கடற்கொள்ளையர்களால் தான்சானியா கப்பல் கடத்தல். தொடர்வன விரிவான செய்திகள். ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டும் ஒருவர் காணாமல் போயுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையான போர் தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு நகரான தார்கோவினாவில் கட்டுமான பணியில் இருந்த அணுமின் நிலையம் மற்றும் கெர்ஸ் தீவு ஆகியவற்றின் மீது அமெரிக்கா இரவு நேர தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதேவேளை குவைத்திலுள்ள மின்சார மற்றும் நீர் மின் உற்பத்தி நிலையம் மீதும் 2வது முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதுக்கிடையில் இன்று ஈரானால் ஏவப்பட்ட 3 ஏவுகணைகளை ஜோர்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியதுடன் 4வது ஏவுகணை ஆள் நடமாட்டமற்ற பகுதிகளில் விழுந்ததாகவும் ஜோர்தான் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜோர்தானில் அக்பா துறைமுகம் இலக்கு வைக்கப்படலாம் என அமெரிக்கா எச்சரித்ததைத் தொடர்ந்தே இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த நியாயமற்ற மற்றும் அப்பட்டமான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு ஈரானிடம் வலியுறுத்தியுள்ள ஜோர்தான் வெளிவிவகார அமைச்சு, நாட்டின் பாதுகாப்பு என்பது மீற முடியாத ஒரு சிவப்பு கொடி என எச்சரித்து அமானில் உள்ள ஈரானிய தூதரை நேரில் அழைத்து கண்டனம் வெளியிட்டுள்ளது. எனவே கடந்த சில நாட்களாக இரு நாடுகளும் மாறி மாறி முக்கிய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் ஆரம்பகட்ட போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு ஒரு மாதத்துக்குள்ளேயே அது முறிவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கை முறிவடைந்து மீண்டும் மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் உச்சக்கட்ட போர் பதற்ற நிலை வருகிறது. குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் கேம் உதாரி வெடிப்பொருள் களஞ்சியம், அலி அல் சலேம் விமான தளத்தில் உள்ள பேட்ரியாட் அமைப்பு மற்றும் வான் கண்காணிப்பு ரேடர் ஆகியவை ஈரான் இலக்குகளுக்கு வைத்துள்ளது. தற்கொலை தாக்குதல் நடத்தும் காமிகேஷன் ட்ரோன்கள் மூலமாகவும் அவற்றின் மீது பாரிய தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் ஈரானிய அரசு ஊடகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க இராணுவ முகாம்களை கொண்டுள்ள குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் இந்த மாத மோதல்கள் வெடித்தது முதற்கொண்டு ஈரானின் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர். குவைத்தில் உள்ள மின்சார மற்றும் நீர் உற்பத்தி நிலையம், அத்துடன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றின் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குவைத் உறுதிப்படுத்தியுள்ளது. தென் அமெரிக்க நாடான கயானாவின் கடற்கரை பகுதியில் 116 பயணிகள் மற்றும் மாலுமிகளுடன் சென்ற MP பரிமா என்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 50க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கயானாவின் தலைநகரான ஜார்ஜா டாவினிலிருந்து ஹைடுமா நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த படகு சனிக்கிழமை இரவு 11 மணியளவில் திடீரென விபத்தில் சிக்கி உதவி கோரியதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கயானா பிரதமர் மார்க் பிளேம்ஸ் கூறுகையில், இதுவரை 53 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் பகல் நேரத்தில் தேடுதல் பணிகள் தொடர்வதனால் மேலும் பலர் மீட்கப்படுவார்கள் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த மீட்பு பணியில் கயானாவின் கடலோர காவல்படை மற்றும் தனியார் கப்பல்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக பொது பணித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த படகு விபத்தில் 60 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானின் மேற்கு பகுதியான ஹெர்மென்சா மாகாணத்தில் 5.7 ரிக்டர் அளவிலான மற்றொரு நிலநடுக்கம் பதிவாக உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி காலை 7:18 மணிக்கு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் இதுவரையிலும் வெளியாகவில்லை. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள நிலைமைகளை மதிப்பிடுவதற்காக மதிப்பீட்டு குழுக்களும் அவசரகால மீட்பு பிரிவுகளும் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானின் மேற்கு பகுதியான ஹெர்மென்சா மாகாணத்தில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாக உள்ளதாகவும் அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹெர்மென்சா மாகாணத்தில் உள்ள குஷாரான் அருகே 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ரெக்டர் அளவுகோலில் 5.2 நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கம் குறித்து தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் ஈரானிய நிலநடுக்கவியல் மையத்தை மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துருக்கியில் IS அமைப்பை சேர்ந்த 119 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன.
துருக்கியில் IS பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் ஊடுருவி இருப்பதும் அவர்கள் நாட்டில் பெரிய அளவிலான பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டி வருவதும் அந்நாட்டின் உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உளவுத்துறை மற்றும் இராணுவத்தை சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகளை கொண்டு ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டதாகவும் இந்த தனிப்படையினர் இஸ்தான்புல் மற்றும் அங்காரா உள்ளிட்ட துருக்கியின் 30 மாகாணங்களில் ஒருங்கிணைந்து அதிரடி வேட்டையில் ஈடுபட்டனர். பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் இந்த துரிதமான நடவடிக்கைகள் IS அமைப்பை சேர்ந்த 119 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் IS பயங்கரவாத அமைப்பில் தீவிர உறுப்பினர்களாக செயல்பட்டு வந்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக அந்த அமைப்பின் தீவிரவாத கொள்கைகளை பரப்பியும் பயங்கரவாத செயல்களுக்கு ஆள் சேர்ப்பதற்கான பிரச்சாரங்களில் ஈடுபட்டதும் அம்பலமாகியுள்ளது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட இந்த தொடர் சோதனைகள் துருக்கியில் நடக்கவிருந்த பெரும் அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏவுகணை தாக்குதலை தீப்பற்றிய கப்பலிலிருந்து ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு உள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையான மோதலில் உலகில் சரக்கு கப்பல் போக்குவரத்து அதிகம் நடைபெறும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் தொடர்ந்தும் பதற்ற நிலை காணப்படுகின்றது. இந்த பகுதியை கடந்து செல்லும் கப்பல்களின் பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாகியுள்ளது. இந்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் சென்ற கப்பல் மீது இன்று ஏவுகணை தாக்குதல் நடந்துள்ளதாகவும் இதில் சிக்கி தீப்பற்றி எறிந்த கப்பலில் இருந்து ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு உள்ளனர். இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயற்பாடுகளுக்கான அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் ஓமன் நாட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் வடமேற்கே உள்ள கும்ஜார் நகரில் இந்த ஏவுகணை தாக்குதல் நடந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து உஷாரான கப்பல் ஊழியர்கள் உடனடியாக கப்பலை விட்டு வெளியேறியுள்ளனர். அவர்கள் பாதுகாப்பாக மீட்பு படகின் உதவியுடன் மீட்கப்பட்டனர். மேலும் தீயானது இன்னும் அணைக்கப்படவில்லை என்றும் கப்பல் ஆட்கள் யாரும் இல்லை என்றும் தொடர்ந்து மிதந்து கொண்டு இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றது. இந்த சம்பவம் பற்றி எங்களுடைய அதிகாரிகள் விசாரித்து வரும் சூழலில் இந்த பகுதி வழியே செல்லக்கூடிய கப்பல்கள் அனைத்தும் எச்சரிக்கையுடன் செல்லும்படி அறிவுறுத்தல் அளிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்குரிய வகையிலான எந்த செயல்பாடும் தென்பட்டால் அது பற்றி எங்களிடம் தெரிவிக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடான கோங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று மிக தீவிரமாக பரவி வருகிற நிலையில் இதுவரையிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930 உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள இதுவரை மொத்தமாக 2344 பேருக்கு எபோலா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 37 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த எபோலா வைரஸ் பரவல் தொடங்கியதிலிருந்து ஒரே நாளில் பதிவான மிக அதிகபட்ச இறப்பு எண்ணிக்கை இதுவாகும். கடந்த மே மாதம் 15ஆம் தேதியன்று கிழக்கு காங்கோவில் கண்டறியப்பட்ட இந்த நோய் பரவலானது இதுவரை இல்லாத அளவுக்கு மிக அதிவேகமாக பரவி வருவதாக சுகாதாரத்துறை கவலை தெரிவித்துள்ளது. மேலும் நோய் தொற்றின் மையப்பகுதியான கிழக்கு கோங்கோவில் நிலைவரும் தொடர் ஆயுத மோதல்கள், சுகாதார மையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மற்றும் போதிய நிதி பற்றாக்குறை போன்ற காரணங்களால் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் அரசு மற்றும் சர்வதேச அமைப்புகளின் முயற்சிகளுக்கு பெரும் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கோங்கோ, சூடான் உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் இந்த எபோலா தொற்றை கட்டுப்படுத்தவும் தாங்கள் நாடுகளுக்கு பரவாமல் தடுக்கவும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் தற்போது தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தான்சானியா நாட்டுக்கு சொந்தமான அசானா என்ற வணிக எண்ணெய் சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்டுள்ளது. இக்கப்பல் ஏமனின் முகல்லா பகுதியிலிருந்து புறப்பட்டு சென்றபோது ஆயுதம் தாங்கிய 7 கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில் இதை கடத்தியுள்ளனர். தற்போது இந்த கப்பல் புன்லாந்தின் கலுலா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கப்பலில் இருந்த மாலுமிகளின் எண்ணிக்கை, அவர்களின் குடியுரிமை அல்லது யாருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்த விவரங்கள் இன்னும் தெரிய வரவில்லை. மேலும் சர்வதேச கடற்படைக்கோ அல்லது கப்பல் நிர்வாகமோ இது குறித்து இன்னும் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக சோமாலியா கடற்கொள்ளையர்களின் நடமாட்டம் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் கப்பல் கடத்தப்பட்டிருப்பது கடல்வழி பயணங்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.